தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த தெய்வீக ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய வார்த்தைகளை இந்த அமைப்பின் மூலமாக உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளை நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயங்களை ஆட்கொண்டு நாம் இந்த நாளில் கற்க இருக்கக்கூடிய இந்த பாடத்தை நமக்கு ஒரு பொருளுடையதாக மாற்றித்தர நாம் தியானத்தோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் நம்மை எவ்வளவு தூரத்திற்கு நேசிக்கின்றார் என்பதை நான் வாசித்த இந்த வசனத்திலிருந்து அதிகமாக கற்றுக்கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவன் நானே. நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் என்பதை நீ அறியும்படி. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன்? அந்தகாரத்தில் இருளில் இருக்கும் பொக்கிஷங்களினால் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களினால் உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். இருளில் இருக்கும் பொக்கிஷத்தினாலும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். What a great God we serve. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு வித்தியாசமான அளவீட்டை தன்னுடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை இருளில் வைத்திருக்கிறார். இருளில் இருந்தும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். God has a treasure where no man knows. எந்த இடத்தில் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. மனித சிந்தனைக்கு எல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஜலப்பிரளயத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆழத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து வெள்ளத்தை கொண்டு வந்தார். வானத்தின் மதகுகளை திறந்து தேவனுக்கு பிரியமானவர்களே மழையை வருஷிக்க செய்தார். He proves that God can bring anything from anywhere. He has a stock of water in heaven. He has a spring of water from depth. கீழிருந்தும் பூமியின் ஆழத்திலிருந்தும் வானத்திலிருந்தும் அவர் நீரை கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த தேவனாக அவர் இருக்கின்றார். தேவன் தன் பிள்ளைகளை வானமண்டலத்திலிருந்தும் பூமியின் ஆழங்களிலிருந்தும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதைத்தான் ஏசாயா
மிக அழகாக தன்னுடைய புத்தகத்தில் கூறுகின்றார். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அது இவ்வாறு கூறுகின்றது. இருள் இருக்கும் பொக்கிஷத்தினாலும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களினாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஒரு வித்தியாசமான முறையில நான் ஆசீர்வதிப்பேன். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, அவருடைய ஆசீர்வாதம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருள் என்றால் என்ன, வாட் இஸ் டார்க்னஸ் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருள் என்றால் என்ன? Science says darkness is not the thing, it is the absence of things. இருக்க வேண்டியது அந்த இடத்தில் இல்லை என்றால் அங்கு ஏற்படுவதுதான் இருள். இருள் என்றால் என்ன? இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாது இருக்கும் என்றால் அங்கு ஏற்படுவதுதான் இருள். இருக்க வேண்டிய இடத்தில் வெளிச்சம் இல்லை என்றால் அங்கு ஏற்படுவது இருள். It is a consequence or the result of the absence of anything. வெளிச்சம் என்பது அளவிடப்படக்கூடியது, பார்க்கும் மற்றும் உணரக்கூடிய ஒன்று. அந்த வெளிச்சம் என்பது ஒரு இடத்தில் இல்லாது இருக்கும் பொழுது அங்கு இருள் ஏற்படுகிறது. Darkness is an absence of thing. ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாது இருக்கும் பொழுது அங்கு ஏற்படக்கூடியது தான் இந்த இருள். இந்த வெளிச்சம் அளவிடப்படக்கூடியது, பார்க்கக்கூடியது, உணரக்கூடியது. It is a quantifiable, measurable. It can be felt, it can be sensed. Light can be sensed, felt, and it is measurable. வெளிச்சத்தை அளக்கலாம். அதை அளப்பதற்கு தான் அந்த அளவீடுகளை வைத்திருக்கின்றார்கள். வாட்ஸ், வோல்டேஜ், ஸ்பீட். வெளிச்சத்தின் வேகத்தையும் அளக்க முடியும். ஆனால் இருள் அப்படிப்பட்டதில்லை. இருள் அளக்க முடியாத ஒன்று, உணர முடியாத ஒன்று, அதனுடைய வேகத்தை கணிக்க முடியாத ஒன்று. காரணம், அது வெளிச்சத்தை போல் ஒரு பொருள் அல்ல. It's not a thing. It is an absence of a thing. வெளிச்சம் இல்லாததால் இருக்கக்கூடிய ஒன்று. Darkness is a void. Darkness is emptiness. வெற்றிடம், காலி இடம். தேவனுக்கு பிரியமானவர்களே, what is darkness? Darkness is not an object. ஒன்றையும் பார்க்க முடியாது. அந்த இருளுக்கு வல்லமை இல்லை. There is no power in darkness. இந்த நவீன காலத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மக்கள் விரும்பாத ஒன்று எதுவென்றால் இருள். இந்த நவீன உலகத்தில், இந்த செல்ஃபி உலகத்தில், இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்தில், இந்த ட்விட்டர் உலகத்தில் மக்கள் ஒருவருக்கு முன் தங்களை காட்டக்கூடியவர்களாக, எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் தங்களை காட்டக்கூடியவர்களாக இருக்க விரும்புகின்றார்கள். ஆகினால் ஒருவரும் இருளை விரும்புவதில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் தேவன் மகிமை தங்கிய பெரிய அதிசயங்களை எல்லாம் அவர் இருளில் தான் செய்தார். வேதத்தை நாம் நன்றாக தியானித்து பார்த்தோம் என்றால் அவர் செய்த மகத்தான மகிமை தங்கிய காரியங்கள் அனைத்தும் இருளில் இருந்து வெளிப்பட்டவை.
கேமரா, பழைய காலத்து கேமராக்கள், இந்த காலத்து கேமராக்களை நான் சொல்லவில்லை. பழைய காலத்து கேமராக்களில் அந்த ஃபில்ம் ரோல் என்ன செய்யப்படும், அந்த கேமராவில வைத்து எடுக்கப்பட்ட பிறகு அதை என்ன செய்வாங்க, ஒரு டார்க் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு எடுத்து செல்வார்கள். அந்த டார்க் ரூமில் அவர்கள் அந்த புகைப்பட சுருளை அவர்கள் கழுவுவார்கள். அவர்கள் அதை கழுவி அந்த இருட்டில் அவர்கள் அதை கழுவி வெளியில் பிரகாசமான புகைப்படங்களை நமக்கு அவர்கள் காண்பிப்பார்கள். They take the photography in light, but it is processed in dark room. அதை தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அந்த புகைப்படத்தை அவர்கள் அதை டெவலப் பண்ண வேண்டும் என்றால், விருத்தி செய்ய வேண்டும் என்றால், அதை வளர்ச்சி நிலையில் பார்க்க வேண்டும் என்றால், அதை புகைப்படமாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்றால், அந்த process should take place only in the dark room. நமக்கு ஒரு வளர்ச்சியை, வித்தியாசத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதை இருளில் தான் செய்ய முடியும் என்பதனை இந்த போட்டோகிராபி நமக்கு கற்பிக்கின்றது. நம்மை இருள் சூழ்ந்த நிலையில் வைத்திருக்க தேவன் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? அவர் நம்மை பிரகாசமான எதிர்காலத்திற்குள்ளாக அழைத்து செல்ல போகின்றார் என்பது அர்த்தம். He puts us in the darker place to develop you and me to shine in the light. நம்மை இருள் போன்ற நிலையில் அவர் அனுமதித்து, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அனுமதித்து, அவர் நம்மை பிரகாசம் அடைய செய்வதற்கு அந்த இருளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார். ஒளியில் பிரகாசிக்க இருளில் நம்மை கடந்து வர செய்கின்றார். வேதத்தை நாம் நன்றாக தியானித்து பார்த்தோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, God works in darkness. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வேதத்தின் அந்த முதல் 2 பக்கங்களை நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால், தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய பொழுது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்து இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் தானே அந்த ஒளி ஓடி சென்றது. It ran from the light. தேவன் தன்னுடைய சிருஷ்டிக்கும் வேலையை, வேதத்தை நன்றாக தியானித்து பார்த்தோம் என்றால், இருளில் இருந்து தான் அதை துவக்கினார். Darkness is the absence of light. இருளில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அது உண்டாயிற்று. அவர் ஏவாளை உண்டாக்கும் பொழுது ஆதாமை அவர் நித்திரைக்குள்ளாக அவனை படுக்க செய்து, அவன் உடலில் இருந்து, அந்த உடல் இருளில் இருந்து, அவனுடைய உடலுக்குள் இருந்து ஒரு எலும்பை, குழாய் எலும்பை எடுத்து அதில் ஏவாளை உருவாக்கினார். ஏவாளின் கற்பத்தை அவர் தெரிந்து கொண்டு ஒரு பிள்ளையை அவர் கொண்டு வருவதற்கு அந்த கற்பப்பையில் இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு சிசுவை 3 மாதங்கள் 3 trimesters அந்த குழந்தையை அதனுடைய இருள் சூழ்ந்த கருவறையிலே வைத்து அந்த குழந்தையை கொண்டு வந்தார். ஆதாமுக்கு எல்லாம் புதுசா தெரிஞ்சு, இருட்டில் இருந்து அவர் விழா எலும்பை எடுத்து மனுஷியை செய்தார். 10 மாதங்கள் தாயின் வயிற்றில் ஒரு சிசுவை இருளில் வைத்து ஒரு மகனை கொடுத்தார். இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் இருளில் இருந்து அவர் பிரகாசமான உலகத்தை கொண்டு வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பில் நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிசயத்தை நாம் காண முடியாமல் இருக்கின்றோம்.
தேவனுடைய அந்த அதிசயத்தை பார்ப்பதில்லை. We don't try to see the greatness of God who created us and what all the things that are created and what are the things that are in our body. We do not know. We don't try to find it. நாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இவ்வளவு அதிசயமா, நம்முடைய உடற்கூற்றில் இவ்வளவு அதிசயமா என்பதை நாம் அந்த உடற்கூற்றை குறித்து படித்து தியானித்து பார்த்தோம் என்றால் தேவனுடைய மகிமையான அந்த சிருஷ்டிப்பின் கரத்தின் மகத்துவம் நமக்கு விளங்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, விதைகள் சீட்ஸ் அழகாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகின்றோம். அது அழகாக இருக்கிறது என்பதற்காக ஒரு ஷெல்ஃப்ல போய் அதை வைத்து மூடி வைத்தால் அதனுடைய பெருக்கம் ஏற்படாது, அதனுடைய அடுத்த பிரகாசமான வாழ்க்கை தோன்றாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அது நன்றாக விளைந்து எழும்ப வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அது நிலத்தில் இருளில் புதைக்கப்பட வேண்டும். மெட்டபோர்மல் பெசிஸ், இருளில் அது என்ன செய்யும்? உயிர் பெற்று அது செடியாக எழும்பும். அநேக நேரங்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இருளில் தான் உருமாற்றங்களை தேவன் ஏற்படுத்துகின்றார். இந்த இருளில் தான் தேவன் அடுத்த நிலைக்கு ஒருவன் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்றார். அநேக நேரங்களில் இருள் போன்ற அனுபவங்களை நாம் கடந்து செல்வதற்கு பயப்படுகிறோம். We are so afraid of passing through the experiences of dark. இருள் சூழ்ந்த அனுபவங்களின் மூலமாகத்தான் அடுத்த நிலைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம், அடுத்த நிலைக்குள்ளாக நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகின்றோம் என்பதை தேவன் நிதானித்து வைத்திருக்கின்றார். தேவன் என்னில் நான் அடைய வேண்டிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நான் காண இருளின் பாதிப்பை என் வாழ்வில் அவர் அனுமதிக்கிறார். வெளிச்சத்திலிருந்து செய்ய முடியாததை நான் இதை இருளில் பெற அவர் தயவு பாராட்டுகின்றார், அனுமதிக்கின்றார். இதுதான் தேவன் கூறக்கூடிய treasures in darkness. தேவன் வைத்திருக்கக்கூடிய அதிசயம், பொக்கிஷம். இந்த இருளின் பொக்கிஷங்களால், ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களால் நம்மை அவர் நிறைக்க தவறுவதில்லை. தேவனுடைய வார்த்தை என்னாலும் பொய்த்து போவதில்லை. எனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் கைவிடப்பட்டு விட்டேன், தள்ளப்பட்டு விட்டேன், நான் சோர்வுற்று காணப்படுகின்றேன் என்று தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்களை நீங்கள் புறம்பாக்கிக் கொள்வதை காட்டிலும், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த இருளின் அனுபவத்தில் தான் தேவன் நமக்கு அடுத்து என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் என்ற ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பொக்கிஷங்களை எப்படி வைத்திருக்கின்றார், அந்த ஒளிப்பிடத்தில் தான் புதையல்களை நமக்கு வைத்திருக்கின்றார் என்பதை அந்த இருளின் அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் அந்த இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையின் வழியாக நாம் கடந்து வரவில்லை என்றால் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை நாம் அடைய முடியாது, அவைகளை அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆபிரகாமில் இருந்து வந்தார். சாராய் தேவனுக்கு பிரியமானவர்களே சாராளாக மாறினார். ஆபிரகாம் ஆனான், சாராய் சாரான் ஆனான். ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள். சவுல் பவுலாக மாற்றப்பட்டான். அவன் கடந்து வந்த பாதையில் தேவனுக்கு பிரியமானவர்களே இருள்
இந்த நாளில் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் யாருன்னா ஆபிரகாம் இல்ல, சாராள் இல்ல, பவுல். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 to 9 வசனங்களை இந்த நாளில் சுருக்கமாக நாம் தியானித்தோம் என்றால், தேவன் பவுலினுடைய மாற்றத்தில் இருந்து இந்த கடைசி கால திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நமக்கு இந்த நாளில் உணர்த்தி காத்துக் கொண்டிருக்கின்றார். இருளில் இருந்து தேவன் கொடுத்த ஒரு மனுஷன் யார்? பவுல். இருளில் இருந்து சவுலாக தன்னுடைய ஜீவனத்தை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷன் பவுலாக மாற்றப்பட்டு தேவனுக்கு திருச்சபைக்கு அவனை கொடுத்தார். பவுல் அவன் ஒரு சிறந்த சிந்தனையாளன். கமாலியேலுடைய பாதத்தில் அமர்ந்து தத்துவங்களை பயின்றவர். அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் போன்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பேசப்பட்டவன். 5 மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவன். யாரும் பவுலை அவனுடைய ஞானத்திற்காக பாராட்டாமல் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். எபிரேயர் ஒரு சிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வயத்தின்படி அவன் சபையை துன்புறுத்தியவன். All extreme points. எந்தெந்த நிலையில் தான் இருக்க வேண்டுமோ அந்தந்த நிலையில் உச்சத்தை தொட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் பெரியவன், எல்லாராலும் எல்லாவற்றிற்கும் பாராட்டப்பட்டவனாக இருந்த போதிலும் வேதம் அவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய முந்தைய கால வாழ்க்கையை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறது? He was wrong. அவனுடைய பாதை தவறான பாதை. அவன் தன்னுடைய சிறு வயதிலேயே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவன். ஸ்தேவான் துவங்கி அவனுடைய ரிலிஜன், அவனுடைய மதம் எதுவென்றால் வெறுப்பு, கொலை, போர், எரித்தல். இதுதான் அவனுடைய மதமாக. இட் வாஸ் ஹிஸ் ரிலிஜன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் God came and established not the religion but relationship. Christ came down to this world and established not the religion. He established the relationship. பிதா என்னிலும் நான் அவரிலும் இருப்பது போல் நான் உங்களில் இருக்கிறேன். He connects us in relationship, not with religion. எவன் ஒருவன் மதத்தை கரத்தில் எடுத்துக் கொள்ளுகின்றானோ அவன் வேதத்தை சார்ந்தவர்களை துன்புறுத்துவான். சவுல் மாதிரி கிறிஸ்துவின் பூலோக வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமானவருடைய அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு சாரரோடு அவர் மிகவும் எதிராக நின்றார் என்றால் அது அந்த மத தலைவர்கள். அவர் யாரோடு நேசமாக இருந்தார் என்றால் பாவிகள், பரிதவிக்கப்பட்டவர்கள், நெருக்கத்தில் இருந்தவர்கள், வியாதியில் இருந்தவர்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தினால் தள்ளிவிடப்பட்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அனைத்தவராக கிறிஸ்து காணப்பட்டார். அவர்களால் அவர் நேசிக்கப்பட்டார். அவர் அவர்களை நேசித்தார். அவர் எதிர்க்கின்ற ஒன்றே ஒன்று அந்த மத தலைவர்கள். Religious people only hated and sought to kill Jesus. இந்த மதத்தை சார்ந்தவர்கள், மத தலைவர்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள். அந்த வெறுப்பு எவ்வளவு தூரத்திற்கு என்றால் அந்த சிலுவை மரணம் வரைக்கும் அவரை கொண்டு சொன்னதற்கு இருந்துச்சு. சவுல் on Damascus road எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேத பகுதி. சவுல் அந்த தமஸ்கு பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய கரத்தில் என்ன வைத்திருந்தால்
சபை தலைவரிடத்திலிருந்து அவன் உரிய உத்தரவுகளை கரத்தில் வைத்திருந்தான். எதற்காக வைத்திருந்தான்? அங்கு அவன் சென்று சேர வேண்டிய இடத்தில் திரளான கிறிஸ்துவர்களை அவன் கொன்று குவிக்க வேண்டும் என்ற உத்தரவை தன்னுடைய கரத்தில் வைத்திருந்தான். When he almost got there, எந்த இடத்திற்கு அவன் செல்ல வேண்டும் என்று உத்தரவை பெற்றானோ அந்த இடத்திற்கு அவன் முழுமையாக சென்று சேர்ந்து விட்டார். He was almost reached. When he almost reached, God knocked him. தேவன் அவனை தட்டினார், அவனை அவர் நிறுத்தினார். அவன் அடைய வேண்டிய இடத்தை அவன் நெருங்கிவிட்டான். He was almost reached the place where he is supposed to reach. Almost reach. வேதத்துல ரெண்டு almost reach கேஸ்கள் இருக்கு. ஒன்று, இந்த சவுல் அவன் ஒரு பாதகத்தை திருச்சபைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக he almost reached the place. God stopped him. He stopped. இரண்டாவது, லோத்தின் மனைவி அந்த அடைக்கலமாக லோத்துக்கு ஏற்ற அந்த ஜோவாருக்கு மிக அருகாமையிலே அவள் வந்து விட்டார். எல்லையை கூட தொட்டு விட்டார். God stopped her, but she looked back. அவள் திரும்பி பார்த்தாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, she lost herself. தேவன் சவுலை நிறுத்தியவுடன் அவன், ஆண்டவரே நீர் யார்? மிகவும் வலிமை பொருந்தியவனாக, மிகவும் தத்துவ ஞானியாக இருந்த அவனை தொடுவதற்கு யார்? அவனை சுற்றிலும் இருக்க முடியும். அவன் உணர்ந்தான், இந்த ஒரு தட்டக்கூடிய பலன் பொருந்தியவன் எனக்கு அருகாமையிலேயோ என்னை சுற்றிலும் இருக்க முடியாது. இது ஒரு வினோதமான கரத்தினுடைய தட்டல்லவா? அந்த தட்டப்பட்டவுடன் அவன் அதை உணர்ந்தவராக, ஆண்டவரே நீர் மாத்திரம் அல்லவா என்னை தட்ட முடியும்? நீர் யார்? அப்போது கிறிஸ்து சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom thou persecutest. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. எனக்கு நினைக்கல இப்ப படிக்கும்போது, பவுல் எப்போ வாழ்ந்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார்? அவர் மரித்து பரமம் சென்று விட்டார். இங்க என்ன சொல்லிட்டார்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. கிறிஸ்துவை அவன் எப்பொழுது துன்பப்படுத்தினார்? இங்க கிறிஸ்து சொல்கிறார், நீ யாரையெல்லாம் துன்பப்படுத்தும்படியாக உன்னுடைய கரத்தில் அந்த உத்தரவை பெற்றுக் கொண்டு போகிறாரோ அவர்களை எல்லாம் நீ துன்பப்படுத்தும் பொழுது, அவர்கள் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை நீ எனக்கு செய்கின்றாய். தேவனுடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படும் பொழுது அவர் துன்புறுத்தப்படுகிறார். கிறிஸ்து ஒரு பெரிய ஒளியின் மூலமாக அவனை சந்தித்து அதை சொல்லுகிறார். You are persecuting me when you try to persecute my children. ஒரு பெரிய ஒளியை பார்க்கின்றான் அவன். சவுல் ஒரு பெரிய ஒளியை பார்க்கின்றான். என்ன ஒளி? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் ஒரு சூரிய உச்சி வெயிலில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒளியை பார்க்கின்றான். அந்த ஒளி அந்த சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அனுபவம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் கடைசியாக பார்த்தது அந்த ஒளியை தான். அதற்கு பிறகு he became blind. அவன் அதற்கு பிறகு 3 நாட்கள் பார்வை அற்றவனாக இருந்தான். 3 நாட்கள் அந்த இருளில் இருந்த அனுபவத்தில் அவன் கடந்து வந்தான். ஒரு மகா பெரிய இருளை அவன் கடந்து வந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, as Saul he lost his eyesight.
But as Paul, he got his insight. அவன் சவுலாக தன்னுடைய பார்வையை இழந்தான், தன்னுடைய கண் பார்வையை இழந்தான். தேவன் அவனை மாற்றி அமைத்த பிறகு பவுலாக அவன் என்ன செய்யறான், அவனில் ஒரு இன்சைட்டை, நுண் பார்வையை அவன் பெற்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கமாலியேலினுடைய பாதத்தில் அவன் படித்த அந்த தத்துவம், திறக்கப்பட்ட பவுலின் பார்வை, it was only an eyesight. உலகத்தின் மேன்மை, ஞானம், புகழ், யாரையும் எதிர்க்கக்கூடிய வெறி குணத்தை தான் அவனுக்கு தந்தது. What he had learned from Gamaliel. அந்த மதவெறி கிறிஸ்தவர்களை கொள்வதற்காகவும் தேவனுக்கு ஆற்றும் பணியாக அவன் நிதானித்தான். அவன் செய்வதெல்லாம் அவன் தேவனுக்காக செய்கின்றான். ஒருவனை கொன்றாலும், ஒருவனை அடித்தாலும், ஒருவனை சேதப்படுத்தினாலும் அவை அனைத்தையும் நான் தேவனுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவனுடைய அந்த தத்துவ ஞானத்தில் அவன் அதை அனுமானித்துக் கொண்டிருந்தான். அவனது ஐசைட் அவனை சுற்றி இருந்த சூழலை மட்டும் அவனுக்கு காண்பித்தது. எல்லாவற்றையும் நியாயமாக பார்த்தான், எல்லாவற்றையும் இறைக்கடமையாக அவன் பார்த்தான். He was looking all the things in his eyesight. அவன் பவுலாக மாற்றப்பட்ட பொழுது அவனது ஐசைட்டுக்கு பதிலாக இன்சைட் அவனுக்கு வந்தது, நுண்ணறிவு. எதையும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு பார்வையை அவன் பெற்றான். அவனுடைய அறிவில் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்து அவனோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக அவன் வந்தான். இன்சைட் அதுதான். He was able to see upward. அவனுடைய அந்த ஐசைட்டின் மூலமாக அவனுக்கு சமமான நிலையில் இந்த உலகத்தை மாத்திரம் அவன் பார்த்துக் கொண்டிருந்தான். இப்போது அவனுக்கு இன்சைட் வந்த மாத்திரத்தில் அவன் he was looking upward. மேலே பார்த்தான். Where God had lot of things for him to do. தேவன் அவனுக்கு என்னவெல்லாம் அவனுடைய எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தாரோ அவற்றை எல்லாம் பார்த்தான். It is insight. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐசைட்டுக்கும் இன்சைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? எலிசாவின் காலத்தில் அவர்கள் இருந்த அந்த இல்லத்தை சுற்றிலும் பெருவாரியான போர் வீரர்கள், குதிரை வீரர்கள் அவர்களை சுற்றிலும் பெருவாரியாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான், அந்த இல்லத்தை விட்டு வெளியில் வந்து அவன் அங்கு பார்க்கும் பொழுது அவனுடைய ஐசைட்டில், அவனுடைய கண் பார்வையில் திரளான போர்ப்படை வீரர்களை பார்த்தான். ஓடியான உள்ள எலிசாவிட்ட சொல்றான், நம்மை சுற்றிலும் ஆபத்து மிகவும் நெருக்கிக் கொண்டிருக்கின்றது, பெரும் திரளான படைகள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றது. எலிசா சொல்றா, நீ போய் பாரு. அவனுடைய ஐசைட்டை நுண் சைட்டாக, இன்சைட்டாக, அவனுடைய கண் பார்வையை நுண் பார்வையாக மாற்றினான். இப்போ போய் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் அக்கினி ரதங்கள் அவனை சுற்றிலும் இருப்பதை பார்த்தான். பரலோகத்தின் அக்கினி ரதங்களை அவன் காணும்படியாக அந்த இன்சைட் நுண் பார்வை அவனுக்கு உதவி செய்தது. அந்த நுண் பார்வையை தான் தேவன் பவுலாவுக்கு கொடுத்தார். இதுவரைக்கும் அவன் செய்து கொண்டிருந்த அந்த கொடுமைகளை எல்லாம் அவனுடைய கண் பார்வையில் அவன் செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுடைய சிரத்தை அவன் மேல் தூக்கி பரலோகத்தை பார்க்க வைத்து, நீ இப்பொழுது பார்ப்பது உன்னுடைய நுண் பார்வையில் பார், என்னவெல்லாம் பார்க்கிறேன் போகும்போது தேவன் அவனுக்காக வைத்திருந்த மகா உன்னதமான பணிகளை எல்லாம் பார்க்கிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டை நன்றாக
தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஒரு பவுல் மாத்திரம் இல்லை என்றால் அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டிராமல் இருந்திருக்கும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் இருந்த பல கோட்பாட்டுகளுக்கான அந்த அர்த்தங்கள் உணர்த்தப்படாமல் போயிருக்கிறோம். பல கோட்பாடுகள் சார்ந்த சத்தியங்களுக்கு விளக்கம் இன்றளவில் இல்லாமல் போயிருந்திருக்கிறோம். His insight resolved hardest doctrinal issues of the early church. ஆதி திருச்சபையினுடைய அந்த கோட்பாடுகளில் அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத அநேக காரியங்கள் ஆதி திருச்சபைக்கு இருந்துச்சு. இந்த பவுலார் தேவன் அவனுக்கு மாற்றி அமைத்துக் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அந்த விவரம் ஒருவேளை இந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஊழியத்தின் பால் அந்த திருச்சபைகளுக்கு கொண்டு வரப்படாமல் இருந்திருந்தால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அளவிற்கு இந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள் எளிமையாக கொண்டு வரப்பட்டிருக்க அநேக இஷ்யூஸ், நியாயப்பிரமாணத்தை குறித்து எவ்வளவு அழகாக ரோமர்கள் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 7, 8, 9 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தெளிவாக நியாயப்பிரமாணத்தை குறித்து, அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தவிர்த்து நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்பதனை விவரித்து கூறினான். விசுவாசம் என்றால் என்ன? இதுவல்லவா விசுவாசம், பரலோகம் எதிர்பார்ப்பது, விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனத்தை குறித்து அவன் சொல்றான். கிருபையை குறித்து பேசுறான், அன்பை குறித்து பேசுறான். எவையெல்லாம் அந்த ஆதிகால திருச்சபைக்கு பெரிய பெரிய கடினமான தாற்பயங்களாக இருந்துச்சோ, டிஸ்பியூட்டட் டாக்டரின்ஸாக இருந்துச்சோ, அவற்றை எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார்? அவர் மிக எளிமையாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். இந்த பவுலார் செய்த மகத்துவமான இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம், அந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் என்ற கதவுகளை அவன் திறந்து விடாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தை நம்முடைய கரங்களில் ஏந்தி அமர்ந்திருக்க முடியாது. இவை எல்லாம் எப்படி வந்துச்சு அவனுக்கு? 3 நாட்கள் இருளின் வழியே தேவன் அவனை அழைத்து சென்றதினால் இருளின் பொக்கிஷத்தை, ஒளிப்பிடத்தின் புதையலை அவன் பெற்றான். அந்த இருளின் பொக்கிஷமும் ஒளிப்பிடத்தின் அந்த புதையலும் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாத்தியப்படுத்துகின்றார். ஹெலன் கில்லர் என்ற அம்மையார் சொல்றார், I am happy because I am blind. I am happy because I am blind. Why? Because I don't have eyesight. I am blessed with insight. தேவனுடைய பார்வையை, கண் பார்வையை எடுத்தார் என்று நான் நினைக்கும் பொழுது அவர் எனக்கு இந்த இன்சைட்டை கொடுத்திருக்கின்றார், நுண் பார்வையை கொடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியினால் நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அபாரமான ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இருளின் வழியாய் கடந்து வரும் அனுபவத்தை பெற்றவர்கள் தேவனுடைய பார்வையில் அநேக சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். பவுலாரை போல் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் எப்படி வந்து சேர்கின்றது என்பதை மாத்திரம் நாம் பார்த்து தியானத்தை குறிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 10வது அதிகாரம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 10வது அதிகாரம் மிகவும் சிறப்பான ஒரு அனுபவத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இது மெய்யான திருச்சபையை பற்றிய ஒரு புத்தகம். கடைசி காலத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட கடைசி திருச்சபையை பற்றி கூறக்கூடிய ஒரு புத்தகம். அந்த
10வது அதிகாரத்தில் ஒரு காட்சியை யோவான் பார்க்கின்றார். அந்த காட்சியில் ஒரு தூதனானவன் தன்னுடைய ஒரு காலை சமுத்திரத்திலும் மறுகாலை பூமியிலும் அவன் வைத்துக் கொண்டு வானத்துக்கு நேரே தன்னுடைய கரங்களை நீட்டி உயர்த்தி, இனி காலம் செல்லாது என்ற எச்சரிப்போடு ஒரு ஒரு சப்தத்தை அவன் எழுப்பினான். இந்த 10வது அதிகாரத்தில் நாம் நன்றாக ஆழ்ந்து இந்த தூதன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு அதை தியானித்து பார்த்தோம் என்றால், அவனது முகம், அவனது கண்கள், அவனது கால்கள், அவனது சிரசு, அந்த சிரசில் இருக்கக்கூடிய முடி, இவை அனைத்து பார்க்கும் பொழுது ஒரு தூதனுக்குரிய ஒரு ஒரு உபகரணங்கள், ஆபரணங்கள் அல்ல என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, it was none other than Jesus Christ himself. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான வேதத்தின் பகுதியை, தீர்க்க தரிசனத்தின் பகுதியை, இனி நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் கடைசி அந்த ஒரு பகுதியை அவர் தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு, இனி காலம் செல்லாது என்ற எச்சரிப்பை அவர் கொடுக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தென்பட்டு இந்த எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய புத்தகம், அந்த சிறு புத்தகம் விசேஷமானது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அதுவரை மறைக்கப்பட்டிருந்த அவருடைய கரத்தில் இருந்த அந்த சிறு புத்தகம் எது என்றால் தானியேலின் புத்தகம் என்று நாம் பார்த்தோம். அந்த தானியேலின் புத்தகம் முழுமையான புத்தகம் அது அல்ல என்பதை நாம் உணர்ந்தோம். அந்த தானியேலின் புத்தகத்தில் ஒரு சிறு பகுதி மாத்திரம், கடைசி காலத்திற்கான தீர்க்க தரிசனத்தை கடைசி கால திருச்சபையில் தேவன் கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒரு புத்தகம். அந்த தானியேலின் புத்தகத்தை நீங்க தியானித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த தானியேல் புத்தகத்தின் 12 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்க்க தரிசன விளக்கங்களையும் தானியேல் சொல்லிட்டான். He disclosed all the prophetical events. எல்லாவற்றையும் விளக்கி சொல்லிட்டான். 2வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், 9வது அதிகாரம் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லிட்டான். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவனால் விளக்கி சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கே அது புலப்படவில்லை. தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கிறான், தேவனே இது என்ன? இந்த விளக்கத்தை நீங்க எனக்கு சொல்லியே. அந்த உலகத்தை, அந்த விளக்கத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் பெறுவதற்காக ஜெபித்து 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 இந்த வேதம் என்ன சொல்லுகின்றது? அவன் நோய்வாய்ப்பட்டான். தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? தானியேலே, முடிவு கால மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக நீ முத்திரை போடு. உலகத்தில் கடைசி காலத்தில் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுவார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள், அறிவு பெருகி போகும். என்ன அறிவு பெருகி போகும்? நாம் நினைச்சுக்கிட்டோம் இந்த விஞ்ஞான அறிவு பெருகி போகும், தத்துவ அறிவு பெருகி போகும், இந்த உலகத்தில் காணக்கூடிய உலக அறிவுலாம் பெருகி போகும். அந்த நேரத்தில் இதை கண்டுபிடிப்பாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அறிவை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. எந்த அறிவை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகள் இந்த 2300 ராப்பங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தை காண்பதற்காக அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. 2300 ராப்புகள் தீர்க்க தரிசனத்தின் முடிவு பகுதி 1844வது ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். 1260 கால இருண்ட கால அனுபவத்திற்கு பிறகாக, இருளின் அனுபவத்திற்கு பிறகாக
பவுலினுடைய வாழ்க்கையில 3 நாட்கள் இருளின் அனுபவம், a personal experience. இன்றைக்கு திருச்சபைக்கு தேவன் அந்த இருளின் அனுபவத்தை 1260 வருடங்கள், அந்த இருண்ட காலம் நெடுகிலும் தேவன் இந்த விசேஷமான சத்தியத்தை, காலத்தை குறித்த அந்த சத்தியத்தை, கிறிஸ்துவின் வருகை குறித்த அந்த சத்தியத்தை, கிறிஸ்து ஆற்ற வேண்டிய மகாபரிசுத்த தலத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளை குறித்த அந்த சத்தியத்தை என்ன செஞ்சாரு? இந்த 1260 ஆண்டுகள் வரைக்கும் அந்த இருண்ட நாட்களில் அவர் பாதுகாத்து வைத்தார். இந்த நாட்களில் எல்லாம் தேவன் தனக்கு ஒரு சிறு மந்தையை தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டுதான் இருந்தார். There were a people who were witnessing for his cause. 1844 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வருவார் என்று அவர்கள் 2340 தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அந்த பரத்திலிருந்து அவர் இரண்டாம் முறையாக வந்து சேருவார், வருவார் என்று அவர்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் வரல. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி 1844 ஆண்டு கிறிஸ்துவ உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விட்டு அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. சிதறி போனார்கள். எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த 2340 தரிசனத்தினுடைய அந்த நிறைவேறுதலை குறித்து ஆராய்ந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்ற உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் 2ஆக பிரிந்தார்கள். பெரும்பான்மையானவர்கள் they were looking through their eyesight for the fulfillment of the important prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தின், முக்கியமான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அவர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண விரும்பினார்கள். அவருடைய பார்வையின் மூலம், அவருடைய கணிப்பின் மூலம் தங்களை சுற்றி உள்ள சூழலை அவர்களால் பார்க்க முடிச்சு. They were only able to see the circumstances in which they were living. உலகம் அவங்களை நோக்கி பார்க்கிறது அவங்க பார்த்தாங்க. தங்களுடைய விசுவாசம் வைத்து போயிட்டு அவர் வருவார் என்று காத்திருந்தோமே, அவர் வரப்போகிறார் என்று எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோமே, அந்த நாங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகள் பொய்த்து போய்விட்டதே, கிறிஸ்து வரவில்லையே என்ற ஏமாற்றத்தை மாத்திரம்தான் அவர்கள் பார்த்தார்கள். அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒரு பகுதியினர் they were looking for the fulfillment in their eyesight, but there were another fraction of the people, ஒரு சிறு மறுபகுதியினர் என்னதாக they were looking it through the insight. அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்று தங்களை அவர்கள் பாழ்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய சமூகத்தில் இன்னும் நெருக்கமாக வந்து, தேவனே இதனுடைய ரகசியம் என்ன, இந்த ரகசியத்தை எங்களுக்கு நீர் காண்பியும் என்று ஜெபித்த பொழுது God gave this special people an insight. எப்படி பவுலமாருக்கு அந்த நுண் அறிவை, நுண் பார்வையை அவருக்கு கொடுத்து ஆதி திருச்சபைக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு அவனை விசேஷப்படுத்தினாரோ, அதே போன்று கடைசி காலத்தில் வாழ்ந்து அவருடைய வருகை சம்பவிக்கவில்லையே என்று அவர்கள் தொய்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து அந்த பரலோகத்தின் ரகசியத்தை தங்களுடைய அந்த நுண் பார்வையில், இன்சைட்டில் புரிந்து கொண்டார்களே, அந்த ஒரு வாக்கியத்தை தான் தேவன் இந்த கடைசி கால திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். 1260 வருட இருண்ட நாட்களுக்கு பிறகு, இருளுக்கு பிறகு தேவன் எழுப்பிய அந்த திருச்சபை. அவர்கள் அதை படித்தார்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தின் பொழுது அந்த சிலுவையிலேயே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவ அனுபவம் பெற்றவர்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றவுடன் அவர்கள் விலகி சென்று ஓடிவிட்டார்கள். இந்த 2300 ராப்புகள் தரிசனத்தை அவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே அதனுடைய நிறைவேறுதல் என்ன என்பதை வேதத்தில் தியானித்து அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு சென்று அந்த மகா பரிசுத்த தலத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக என்ன காரியங்களை எல்லாம் என்ன கடமைகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றிய பிறகுதான் அவர் வருவார். அவர் இங்கு இந்த இரண்டாம் வருகைக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அவர் கையில என்ன இருக்கணும்? நீதிமான்களுடைய லிஸ்ட் இருக்கணும். நீதிமான்களுடைய லிஸ்ட் இருக்கணும்னாக்கா அங்கு நியாய நுட்ப விசாரணை நடைபெற்றாக இருக்க வேண்டும். அந்த நியாய நுட்ப விசாரணை அந்த பரலோக அந்த மகா பரிசுத்த தலத்தில் அல்லவா நடக்கும். அது நிறைவடைந்த பிறகு அல்லவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக அவர் வர முடியும். இதையெல்லாம் இந்த 2300 ராப்புகளுடைய தரிசனம் அந்த சின்ன புத்தகம் சொல்லுகின்றது. பவுல் தன்னுடைய அந்த இன்சைட் மூலம் ஆதி திருச்சபையை ஸ்திரப்படுத்தியது போன்று தன்னுடைய 14 கடிதங்களின் மூலமாக அவர் அந்த அந்த கோட்பாடுகளில் விழுந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டது போன்று இந்த கடைசி காலத்தில் தேவன் அழைத்திருக்கக்கூடிய இந்த கடைசி கால திருச்சபை அது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்த பிறகுதான் வருவார் என்பதையும் இந்த இன்சைட்டின் மூலமாக இந்த திருச்சபைக்கு தேவன் பாராட்டிய எலன் ஜி ஒயிட் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாரின் மூலமாக பாராட்டிய அந்த தீர்க்க தரிசனத்தின் தெளிவின் மூலமாக இன்சைட் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த கடைசி கால திருச்சபைக்கு தேவன் இந்த நுண் பார்வையை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வரத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். எப்பொழுது கொடுத்திருக்கின்றார்? இந்த மீதியான திருச்சபைக்கு ஒரு அனுபவம் வேணும். எப்படி வேணும்? 1860 வருஷம் இருண்ட கால இருளின் அனுபவம் இல்லாமல் தேவன் இந்த மகத்துவமான காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ததில்லை என்பதை இந்த வேதம் திட்டமாக சொல்லுகின்றது. What is the insight remnants favored with? எந்த ஒரு நுண் பார்வையை தேவன் இந்த திருச்சபைக்கு கொடுத்திருந்தார்? வெளிப்படுத்தல் புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தின் ஆவி. What is the insight? The gift of prophecy. இந்த gift of prophecy மூலமாக தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த திருச்சபைக்கு அதனுடைய கண்களை திறந்து பரலோகத்தின் அதிசயங்களை காணும்படியாக செய்திருக்கின்றார். அடையாளம் காண செய்து அவருடைய முத்திரையை கிழிப்பதற்காக தேவன் இந்த திருச்சபையுடைய கண்களை திறந்திருக்கின்றார். He has favored the church with this insight, the gift of prophecy. இந்த தீர்க்க தரிசனத்தை ஆவி என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, it is an authoritative source of truth provided for the church's comfort, guidance, instruction and correction. கடைசி கால திருச்சபைக்கான வழிநடத்துதல், படிப்புனை, திருத்தம் வழங்கப்பட்ட அதிகாரபூர்வமான சத்திய பெற்றெடுத்தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி. தேவனுடைய பிள்ளைகளை பரலோக பாதையில் விசேஷித்த அரவணைப்போடு அவர்களை எதுவும்
பாதித்து விடக் கூடாது என்ற நிலையில அவர்களை கட்டி அணைத்து பரலோகத்தின் பாதையில் அழைத்துச் செல்வதற்கு அந்த ஆவியின் துணை கொண்டு தேவன் எழுதி கொடுத்த அருமையான வாசகங்கள். It is a lesser light leading to greater light. This is what I சொல்றாங்க. எந்த இடத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு தேவன் என்ன சொல்லுகின்றார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை முடியவில்லை என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த வாசகங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றது. இந்த வாசகங்கள் உங்களுக்கு உதவி செய்து எதை புரிந்து கொள்ள தேவன் வேதத்தில் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்லக்கூடிய அளவில் இந்த lesser light leads to the greater light, that is Bible itself. அதிகப்படியான வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு சிறு வெளிச்சம், இந்த இன்சைட், the gift of prophecy, தீர்க்க தரிசனத்தின் ஆவி. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் வேற என்ன சொல்கிறது? உதிக்கும். அவர்கள் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்பார்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து அவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சத்தியத்தில் காணக்கூடிய கருகலான பகுதியில தியானிக்கும் பொழுது அவர் வெளிச்சத்தை கொடுக்கின்றார். நாம் அதை கற்றுத்தீர்ந்த பிறகு அதனிலும் மேலான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை கொடுக்கின்றார். அந்த தீர்க்கதரிசி ஆவியை அதுதான் நமக்கு செய்கிறது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய இல்லைங்க. தேவன் இந்த உலகத்துல இந்த வேதத்துல கொடுத்திருக்கக்கூடிய கடைசி தீர்க்க தரிசனம் இந்த 2340 தீர்க்க தரிசனம். அதுதான். அதுக்கு பிறகு கடைசி காலத்தில் கடைசி திருச்சபையில கடைசி கால தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இந்த 2340 தீர்க்க தரிசனம். அதற்கு பிறகு வேற எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. அதற்கு பிறகு நீங்களும் நானும் அந்த பரலோகத்தில் நடந்து கொண்டிருப்பவர்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவிதான் நமக்கு உதவி செய்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியின் மூலமாக எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் gift of prophecy. அவைகள் தான் நம்மை வழிநடத்துகின்றது. வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் பரலோகத்தின் பாதையில் அழைத்து செல்லுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் நானே என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்கின்ற அந்த அந்தரங்கத்தில் இருக்கும் பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களை உனக்கு நான் தரல. இருளில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தர, ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதல்களை நான் வச்சிருக்கிறேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இருளின் அனுபவத்திற்குள்ளாக செல்லும் பொழுதுதான் தேவன் அல்லது பரலோகம் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த புதையல்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். If you do not have the experience of passing through dark side of your life, you will not be able to see anything that heaven is bringing before you. உன்னை அழைத்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை இந்த பொக்கிஷத்தின் மூலமாகவும் உன்னை இந்த புதையலின் மூலமாகவும் நான் ஆசீர்வதிக்க ஆசிக்கின்றேன். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய தேவனுக்கு பிரியமான தேவனுடைய திருச்சபையே, எப்படி பவுலா தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டு மிகப்பெரிய பொறுப்புகளை அவன் சாதிக்கும்படியாக பலன் செய்யப்பட்டானோ, அதே போன்று அந்த இருளின் பாதையில் இருளின் அனுபவத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதியான திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான ஸ்லாக்கியம் என்ன? நம்முடைய கரத்துல தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கொடுத்திருக்கின்றார்.
இன்றைக்கு நமக்கு இந்த வேதத்தில் காணக்கூடிய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வது மாதிரி இந்த உலகத்தில் எந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர்களும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்ற அந்த வரத்தை பெற்ற ஒரே திருச்சபை இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் அதில் ஒரு அங்கமாக இருப்பதற்காக, உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தின் ரகசியங்களை தேவன் நமக்கு உண்பதாக அவர் பரப்பி காண்பித்து வருவதற்காக தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறது. நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்களாக இருந்ததினால் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தையும், இருளில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தையும், ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷமும் புதையல்களும் தேவனுக்கு பிரியமானவர்களே நாம் பரம் செல்லும் பாக்கியத்தை உடையதாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் பரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக அழைத்து செல்லக்கூடியதாக. தேவனுடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து அந்த பொக்கிஷத்திற்குரியவர்களாக, அந்த புதையலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வருவதற்காக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எனவே அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பசுத்த பரப்பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் உங்களுக்கு சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. இந்த நாளில் தேவரே நீர் எங்களை அழைத்த அழைப்பு நிமித்தமாக இருளில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தையும் தேவனே உங்களுடைய திரு சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் ஒளிப்பிடங்களில் இருக்கக்கூடிய மகா உன்னதமான தேவரே உங்களுடைய புதையல்களை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருப்பதற்காக நமக்கு நன்றியும் சோத்திரங்கள் வேறுபடுகின்றோம். இந்த நாட்களில் தேவரே நாங்கள் உயிரில் சூழ்ந்த வேலைகளை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் சத்ருவாகி சாத்தான் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டு எங்களுடைய உள்ளங்களின் சமூகத்தை விட்டு புறம்பாக்கிக் கொள்வதற்கு எத்தனப்படுகின்றார் சுவாமி. அந்த இருளின் பாதையில் நாங்கள் செல்லும் பொழுது மாத்திரமே எங்களுடைய வெளிச்சத்தின் உன்னதத்திற்கு எங்களை அழைத்து செல்கின்றீர் என்ற மகா உன்னதமான சத்தியத்தை இந்த நாளில் எங்களுக்கு படித்துக் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்படியாக பவுலார் தேவே எழுப்பப்பட்டு அவருடைய கடத்திலே தேவே இந்த திருச்சபை ஆதி திருச்சபையுடைய அலுவலர்களை கொடுத்து அநேக திருச்சபைகளை அவர் பலப்படுத்துவதற்கும் இந்த நாள் வரைக்கும் அவர் பேசி சொல்லும்படியாக எங்கள் அன்பு தேவன் அந்த சத்தியம் எங்களுடைய கரங்களில் கிடைப்பதற்குமாக நீர் அவர் மூலமாக அவர் இருளின் பாதையில் வந்த அனுபவத்தின் மூலமாக மகனுக்கு பாராட்டிய இந்த நன்மைகளை எங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் 1760 வருடங்கள் இந்த நாட்களினுடையாக கடந்து வந்த இந்த திருச்சபையுடைய கருத்தில் கொடுத்ததற்காக நன்றியும் சோத்திரமும் ஏறுகின்ற சுவாமி. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீண்டும் யாவற்றையும் நீரனுக்கு தயவாக மன்னித்து உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவித்து ராஜ்யம் கொண்டு சேரக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தது. எங்களுக்காக வாழ்வுக்கு மனித்து முழுவதற்காக உயிர்த்து வந்து பேசிக்